ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபென்டிபிளா பேசுகிறேன். குருவால குருவே துணை. மே மாத ராசி பலன் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தர உள்ளது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மதிப்பு மிக்கவரும் மனிதநேயம் கொண்டவருமான மீன ராசி அன்பர்களே, இம்மாதம் குரு பகவானுடைய பெயர்ச்சி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தரக்கூடுங்க. பண சுழற்சி அதிகமாக வரக்கூடும். புதிய திட்டங்கள் திட்டுவீங்க. இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடந்திடக்கூடும். உடல்நிலை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள், இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க. கூடுதலான டென்ஷன்லாம் வரக்கூடியதே சந்திராஷ்டமம். அதனால தான் அதை குறிப்பிட்டு சொல்கிறோம். இம்மாதம் உங்களுக்கு 20/5/2024 மாலை 5 மணி முதல் 23/5/2024 விடியற்காலை 5:30 மணி வரை கிட்டத்தட்ட 2 நாட்களில் முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் நிச்சயம் கவனம் வேண்டும். வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செல்லுங்கள். காரிய தடை விலகுவதற்கு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றிவிட்டு வெளியே நீங்கள் செல்லலாம். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் 10ஆம் இடம் ஜீவனம் தொழில் ஸ்தானத்தை சொல்லக்கூடியதுங்க. உங்களுடைய 10ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவான், அவர் 3ஆம் மனையில் நிற்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா முயற்சியால் வெற்றிகள் வரக்கூடுங்க. பொருளாதார வாழ்வில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படக்கூடுங்க. உங்களுக்கு வேகம் விவேகம் நிச்சயமாக வரக்கூடும். ஏன்னா ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். வியாபாரத்தை பெரிதாக்கி பணவரவை அதிகரிக்க செய்வீங்க. உணவு தொழில் முதல் உழவர் தொழில் செய்வ அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா தனவருவாய் தாராளமாக வரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடுங்க. புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நிதி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மூலமாக வேலை கிடைக்க பெறுவீங்க. கம்ப்யூட்டர் துறை முதல் கவர்மெண்ட் வேலை வரைக்கும் அத்தனை பேருக்குமே நல்லதொரு மாற்றத்தை கொடுங்க. வாழ்க்கை உங்களுக்கு வசதியை பெருக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கக்கூடுங்க. 6ஆம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான். இந்த 6ஆம் இடம் தான் அடிமை வேலை, ஒரு இடத்துக்கு போய்ட்டு வேலை செய்வது. அவர் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயம் வேலை கிடைக்க பெறுவீங்க. வெளிநாட்டு வேலை பொறுத்தவரையும் 12ஆம் இடத்தின் அதிபதி வச்சு சொல்லக்கூடியதுங்க. 8-12 தொடர்பு இல்லாமல் வெளிநாட்டுக்கு ஒருத்தவங்க போக முடியாது. உங்களுடைய 12ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான், அவர் ஆட்சி பெற்று 12லே இருப்பதால் நிச்சயம் கடல் கடந்த பயணம் மேற்கொள்ளும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. விசா அனுமதி கிடைத்து நிச்சயம் நீங்கள் பறந்து செல்வீர்கள். விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு பொன் விளைகின்ற பூமியில் காய்கனிகள் மற்றும் பயிர் வகைகள் நிச்சயம் நல்ல மகசூலை பெற்று தரக்கூடும். ஏனென்றால் இந்த செவ்வாய் பகவான் தான் விவசாயத்தை சொல்லக்கூடியவர். மற்றும் சனி பகவானும் நல்ல வலுவான நிலைமையில் இருப்பதால் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடும். மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடுங்க. திருமணத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தின் அதிபதி கிட்டத்தட்ட புத பகவான் ராசிக்கு 2ஆம் மனையில் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெறுகிறார். மற்றும் மதன ராஜகோபால யோகத்தை பெறுவதால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்தவரை நீங்கள் மனமுடிக்க காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க. உங்களுடைய இல்லத்தில் கல்யாண காட்சிகள் அரங்கேறக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் மனசொரு ஏற்பட்டு பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்குங்க. என்னதான் உங்களுக்கு 7.5 சனி பகவான் போனாலும் உங்களை நன்றாக புரிந்து கொள்வதற்கு அதே சனி பகவான் இருப்பாருங்க. நதிகளை இணைக்கும் சங்கமத்தை போல காதலர்கள் மீண்டும் ஒன்று கூடிய காலகட்டமாகவே இது இருக்கக்கூடும். உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஒருவருக்கு வாழையடி வாழையாக பிள்ளைப்பேறு கிடைப்பதற்கு அவங்களுடைய 5ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். 5ஆம் இடம் நல்லாக தான் குழந்தை, குலதெய்வம், அதிர்ஷ்டம் எல்லாமே வரக்கூடுங்க. உங்களுடைய 5ஆம் இடத்தின் அதிபதி கடக சந்திரன், அவர் வளர்பிறையில் வலம் வரும்போது நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குழந்தை செல்வத்தை அளிப்பாருங்க. புத்திரபாக்கியம் உறுதியாக கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கடுமையான சூழல்கள் இருந்து கொண்டிருக்கும். இப்பொழுது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி 3ஆம் மனையில் இருக்க முயற்சியே உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடுங்க. ஆசிரியர் சொல்படி நடந்து கொள்வீங்க. கல்லூரி மாணவர்கள் குதூகலத்தோடு செயல்படுவீங்க. படிப்பதற்கும் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கும் ஏற்ற மாதமாகவே இந்த மாதம் இருக்கக்கூடுங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு வீடு, வாசல், தோட்டம், ஆடம்பர வாகனம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் அமையணும்னா 4ஆம் பாவகம் வலுப்பெற வேண்டும். உங்களுடைய 4ஆம் இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன புதன், அவர் 2ஆம் மனையில் அமர்ந்திருக்க சூரியனுடன் அவர் வலுப்பெற்றாலே பார்த்திங்கன்னா நிச்சயம் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் வீடு அமையக்கூடுங்க. உங்களுடைய கனவு இல்லம் நினைவாகக்கூடும். முக்கியமாக வீட்டுக்கு தேவையான இந்த பொருட்சேர்க்கையெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கக்கூடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா மேடை பேச்சில் நிதானம் நிச்சயம் தேவைப்படக்கூடுங்க. சபை நாகரிகத்தை நன்றாக கற்றுக்கொண்டு முன்னேற்றமும் அடைவீங்க. மக்கள் மனதில் இடம் பிடிப்பீங்க. சூரிய பகவான் 2ஆம் மனையில் இருந்து உச்சம் பெற்றாலே நன்மை சேரக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு படப்பிடிப்பில் கடுமையான வேலை உண்டாகக்கூடுங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளியூர் படப்பிடிப்பு மகிழ்ச்சி அளிக்கும். கலைஞர்களுக்கு ரெட்டிப்பாக வருமானமும் வரக்கூடுங்க. மொத்தத்தில் இம்மாதம் மீனராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் தன் கடமையை உங்களுக்கு சரிவர செய்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாகவே நடத்துங்க. பொது வழிபாடு குரு பகவான் ஸ்தலங்கள் சென்று வாருங்கள். திருச்செந்தூர், திட்டை இந்த ஸ்தலங்கள்லாம் வியாழக்கிழமை தோறும் போயிட்டு வாங்க. ஏழை மக்களுக்கு முடிந்த அளவுக்கு வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் செய்து வாருங்கள். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.